ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட்டான, ஹெல்தியான முட்டை பொடிமா செய்ய போறோங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் வேக வச்ச ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேங்க. வேக வச்ச முட்டைய தோல் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. அடுத்து இந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது நம்ம பார்க்குறோம் வாங்க. நான் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க. இது கூட இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். மசாலா பொருள்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எடுத்திருக்கேங்க. இதனோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்காங்க. இது கூட சோம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூளு, 2 பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அடுத்து முட்டைய இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இது இப்படி கட் பண்ணி வைக்கும்போது பொடி மாஸுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் குடுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 100 எம்எல் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்ட குடுக்குங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா, நீங்க வேற எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். இந்த ரெசிபி பண்ணும்போது அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஏன்னா சோம்பு தீஞ்சிறக்கூடாது. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், நம்ம 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்த ஆட் பண்ணணுங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ரெசிபிய வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, வெங்காயம் நல்லா வதக்கி குடுக்கணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வதங்குனதுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணுங்க. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம ஏற்கனவே இடிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்திக்கிறோங்க. பூண்டு சேர்த்தி, பூண்டு பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துரணும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணுங்க. நான் 1 கப் அளவுக்கு தக்காளி ஆட் பண்றேங்க. தக்காளிய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வதங்குனா போதுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுங்க. பாருங்க தக்காளி நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணுங்க. கூடவே நம்ம மசாலா பொருளையும் சேர்த்துக்கிறேங்க. நான் எல்லாத்தோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேங்க. நீங்க செக் பண்ணிக்கங்க. மசாலா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி குடுக்கணுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி, இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வந்ததுக்கப்புறங்க, இந்த டிஷ்ஷுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து குடுங்க. இது நல்லா கலந்து குடுத்துட்டுங்க, பெரிய வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அத ஆட் பண்ணிக்கணும். அத ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து குடுங்க. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துருங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணுங்க. மிளகுத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து குடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து குடுங்க. கலந்து குடுத்ததுக்கப்புறம், இது மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. வெங்காயம் முழுமையா வேகக்கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, வெங்காயம் முழுமையா வேகல. இந்த மாரி இருக்கும்போது, நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் கிரன்ச்சி தன்மையா இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க முட்டைய ஆட் பண்ணிக்கிறோங்க. முட்டை கூட நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து குடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க புதினா கூட இருந்தா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு வாசனை குடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு, இப்ப பரிமாறலாங்க. நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாருக்குங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.